கற்றாழையோட அற்புதங்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். கற்றாழை தலை முதல் கால் வரை வெளிப்புறம் மற்றும் அல்லாமல் உள்ளுறுப்புகளுக்கும் நன்மை செய்யும் ஒரு தாவரமாகும். கற்றாழை அழகுக்காக மட்டும்தான் நம்ம வீட்டில் வளர்த்துட்டு வந்தாங்க. ஆனால் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் மிகவும் பிரபலமாகி வருவதால் அழகு வளர்க்கப்பட்டு வந்த செடி இன்னைக்கு ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் பயன்படுது. வெப்பமண்டல நாடுகளில் அதிகமாக வளர்கிற இந்த செடி எந்த ஒரு பெரிய கஷ்டமும் இல்லாமல் எளிதில் வளரக்கூடியது. இதை பராமரிக்கிறது ரொம்பவே சுலபமான விஷயம். இதுக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அழிவில்லாத ஒரு செடி இது. பல நூற்றாண்டுகளாக அழகு அப்புறம் ஆரோக்கியம் சார்ந்த சிகிச்சையில் கத்தாழை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பல நூற்றாண்டுகளாக அழகு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த சிகிச்சைகளில் கத்தாழை பயன்படுத்தப்பட்டு வருது. அழற்சி, தொற்று பாதிப்பு, எரிச்சல், தீக்காயம், செரிமான பிரச்சனை, அஜீரணம், வீக்கம் போன்ற பாதிப்புகளை குணப்படுத்த கத்தாழை பெரிதும் உதவியாக இருக்குது. கத்தாழை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்குது. கத்தாழை சாறு, ஜெல், பவுடர் மற்றும் மாத்திரைகளும் இவற்றில் அடங்கும். கத்தாழையோட இலைப்பகுதி 96% தண்ணீரால் மட்டுமே ஆனது. வைட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட், 7 முக்கிய நொதிகள், 20 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் போன்ற உடலுக்கு தேவையான முக்கிய சத்துக்கள் கத்தாழையில் இருக்குது. 100 கிராம் கற்றாழை சாற்றில் தண்ணீர், கார்போஹைட்ரேட், சர்க்கரை, கால்சியம், இரும்பு, சோடியம், வைட்டமின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. கத்தாழை சருமத்தோட மேற்புறத்துக்கு பயன்படுத்துவதை காட்டிலும் உட்கொள்றதுனால இன்னும் அதிகமான நன்மைகள் உடலுக்கு கிடைக்குது. கற்றாழை இலையை பாதியாக நறுக்கும்போது அதன் மத்தியில் இருக்க ஜெல்லில் அலோயின் என்னும் கூறு இருக்குது. இந்த அலோயின் மலச்சிக்கலை தடுக்க உதவுது. கத்தாழையில் இருக்கிற ஜெல்லை எடுத்து அப்படியே நேரடியாகவும் சாப்பிடலாம், இல்லை நம்ம தயாரிக்கிற ஜூஸ், ஸ்மூத்தி அதில் கூட கலந்து சாப்பிடலாம். இதனுடைய வழுக்கும் தன்மை மற்றும் மிதமான நறுமணம் சாலடுக்கு நல்ல சுவையை தரும். அலர்ச்சி எதிர்ப்பு அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பொருள் கற்றாழை. கத்தாழையை கொண்டு தயாரிக்கப்படுற சாறு நம்ம உடல்ல மிகவும் எளிய முறையில் நம்ம உடலுக்கு நன்மை தருது. கத்தாழை இலையோட முனையை கிள்ளிட்டு இலையில இருக்க ஜெல் எடுத்து தண்ணியில் கலந்து அரைச்சி சாராக தயாரித்து சாப்பிடலாம். கத்தாழை ஜெல்லு கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் உப்பும் வறுத்த ஜீரகமும் சேர்த்து சாண்ட்விச்சோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணீர் பதம் அதிகமாக இருக்கிற கத்தாழை வேக வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மென்மையாயிடும். இதனை வேக வச்ச காய்கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவும் ருசியாகவும் இருக்கும். உறுதியான ஆதாரங்கள் இல்லாதப்போ கூட கத்தாழை மிக அதிக நன்மைகள் கொண்டுள்ளதாக அறியப்படுது. செரிமானத்தை மேம்படுத்துது. கத்தாழை சாறை உட்கொள்றதுனால அல்சர் அப்புறம் இதர செரிமான கோளாறுகள் தடுக்கப்படுறதா சொல்கிறாங்க. சருமத்துக்கு இதமளிக்கிறது. கத்தாழை ஜெல் சருமத்தில் மேல்புறம் தடவுறதுனால சருமத்தில் உண்டான காயங்கள், தடிப்புகள், கட்டிகள் அப்புறம் எக்ஸிபா போன்ற பாதிப்புகள் குணமடையுது. காயங்கள் குணப்படுத்துறது. தீக்காயம், சூரிய வெப்பத்தால் உண்டான புண்களை போக்க காலங்காலமாக கத்தாழை சாறு பயன்படுத்துகிறாங்க. விரைவாக புண்களை ஆற்ற தன்மையும் கத்தாழைக்கு உண்டு. வாய்வு அமிலத்தை குறைவாக சுரக்க செஞ்சு நெஞ்செரிச்சலுக்கு முதன்மை காரணமான எதுக்களித்தலை போக்க கத்தாழை ரொம்பவும் உதவியாக இருக்குது. இரத்த சர்க்கரை அளவை குறைக்குது. நீரிழிவு பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அப்புறம் நீரிழிவிற்கு முந்தைய நிலையில் இருக்கும் நோயாளிகள் ஆகியோருக்கு நடத்தப்பட்ட முதற்கட்ட ஆராய்ச்சியில் கத்தாழை கிளைகோமிக் கட்டுப்பாட்டிற்கு உதவுவதாகவும் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுறதாகவும் கூறப்படுறது. கத்தாழையில் உள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மூட்டு வலி அப்புறம் வீக்கம் இதை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. கீழ்வாதத்தோட தொடர்புடைய அலர்ச்சியை தடுத்து மூட்டுகளில் உண்டான காயத்தை அமைதிப்படுத்த கத்தாழை சாறு ரொம்பவே உதவியாக இருக்குது. வாய் ஆரோக்கியத்தை நிர்வகிக்க உதவுது. கற்றாழையில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு பற்கள் அப்புறம் ஈறுகள் தொடர்பான தொற்று பிரச்சனையை மற்றும் காயங்கள் போக்க உதவுது. கற்றாழை பவுடர் கொண்டு தினமும் பற்களை தேய்க்கும் போது எந்த ஒரு தொற்று பாதிப்போ, வாய் அல்சர், பற்குழி போன்றவை குணப்படுத்தப்படுது. உங்கள் ஈறுகளை பலமாக்க ஒவ்வொரு முறையும் கத்தாழை சாறை பருகும்போது அதை முழுங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை கொப்பளிச்சுட்டு அப்புறமா முழுங்குங்க. புஞ்சை எதிர்ப்பு அப்புறம் ஈரப்பதம் கொண்ட கத்தாழை பொடுகு போக்குவதில் நல்ல பலன் தருது. 4 to 6 வாரங்கள் தினமும் 2 வேளை தலைக்கு கத்தாழை சாத்தை தடவுறதுனால பொடுகு தொல்லை மாயமாகுது. கத்தாழையோட சிகிச்சை முறைகளுக்கான எந்த ஒரு நிலையான ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறதுனால இதனுடைய பக்க விளைவுகளை மனதில் கொண்டு பயன்படுத்தணும். கத்தாழையின் நன்மைகளை முழுவதும் அடைவதற்கு மிதமான அளவு பயன்படுத்துறது மிகவும் அவசியம். கத்தாழையை உணவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் அட்வைஸ் கேட்கறது நல்ல விஷயம். இவ்வளவு நன்மைகள் கொண்ட கற்றாழை தனக்கே உரிய பக்க விளைவுகளும் கொண்டுள்ளது. ஆகவே உங்கள் தினசரி பயன்பாட்டில் கற்றாழையை இணைப்பதற்கு முன்ன மருத்துவ ஆலோசனை பெறுறது நல்லது. குறிப்பாக உங்களுக்கு உடல் கோளாறுகள் இருந்தால் அல்லது மருந்துகள் தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னா டாக்டர் அட்வைஸ் கேட்டு பயன்படுத்துறது அட்வைசபிள்.